ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் தான் சொல்ல வந்திருக்கேன். என்னென்னா, என் ஃப்ரெண்டு என்னோடய ஜூனியர் ஒருத்தி வந்து மெசேஜ் பண்ணியிருந்தா. என்னென்னு கேட்டால், என்ன ஆஃபீஸ் டைமில் யூஸ்வலாக மெசேஜ் பண்ண மாட்டா. என்னென்னு கேட்டால், இன்றைக்கி தான் அவளோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா. நான் கேட்டேன் ஏன் அப்படின்னா, பார்த்துக்க யாரும் இல்லை, குழந்தைய பார்த்துக்க யாரும் இல்லைன்னு ஆப்வியஸாக ஒரு ரீசன் சொல்லியிருந்தா. நானுமே அதனால தான் வேலையை ரிசைன் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்குமே பார்த்துக்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன சொல்வேன்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் எஜுகேஷன் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நகையை போட்டு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கன்றதை விட, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து ஃபினான்ஷியலாக எப்படி நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னதுக்கப்புறம் அந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து உன்னை சொந்த காலில் நில்லு, ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக எல்லா ஒரு உமனும் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்தால் மட்டுமே இந்த விஷயத்தில் பத்தாது, ஒரு ஃபீமேல் சப்போர்ட்டுமே கண்டிப்பாக வேணும். ஒரு குழந்தைய வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எஜுகேஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு, ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு எஜுகேஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுல உங்கள் பொண்ணையோ மருமகளையோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்கள சுற்றி இருக்கவங்க ஷைன் ஆவாங்க. கண்டிப்பாக அது வந்து ஃப்யூச்சர் அந்த குழந்தைக்கும் சரி அவங்களோட ஃபேமிலிக்குமே சரி ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். வேலைக்கு போகிற அம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைய வந்து வீட்டில் விட்டுட்டு போகிறோம், ஒரு மாதிரி கில்ட்டி கான்ஷியஸ் இருக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்களா, ஃபினான்ஷியலாக என்னால் என் குழந்தைக்கு என் கையாலேருந்து என் காசுலேருந்து எந்த பொருளும் வாங்கி தர முடியலேன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. பட் ரெண்டுமே நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அது வந்து நேச்சுரல் தான். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க, இல்லை வந்து மெட்டர்னிட்டி லீவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ண வேண்டி வரும். அந்த டைமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து, எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து குழந்தைய பார்த்துக்க முடியல, யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி ஸோ நீங்கள் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலையை விடுறதை விட நல்ல ஆப்ஷனாக அதை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு அடுத்தது யார் நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிட்டு மானிட்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பெஸ்ட்டு திங் நான் சொல்லுவேன். குழந்தைய பார்த்துக்காக வேலையை கெரியர் பிரேக் இருக்குது அப்படின்னா வேலை கிடைக்கிறதும் ரொம்ப ஈஸி தான், நான் கஷ்டம்னு சொல்லவே மாட்டேன். இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அட்டென்ட் பண்ணால் கூட இன்டர்வியூ கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணி சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ நோ மோர் கில்ட்டி கான்ஷியஸ், நோ ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும் எல்லாருமே அப்படின்றதா என்னோட விஷயம் ஆக்சுவலாக. ஸோ ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அதுதான் என்னோட மோட்டோ. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருங்க. எனி ஒர்க், நீங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் உங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களோட ஓன் காஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அதுதான் உங்களோட ஓன் ஏர்னிங்ஸாக இருக்கணும். ஸோ அதுதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன டாபிக் பற்றி பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் வீடியோ போடணும். ஏன்னா ஆல்ரெடி என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து குறைஞ்சிட்டே போகிறாங்க. ஸோ எனக்கு ஏன் ரீசன் தெரியல, நோ ப்ராப்ளம். வந்து மெமரிஸ்க்காக தான் நான் வந்து இன்ஸ்டாவே ஓப்பன் பண்ணேன். ஸோ லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குது, என்ன மாதிரிலாம் வந்து என்னோடய லைஃபே டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும், பார்க்க போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் பையன் வளர்ந்து ஃப்யூச்சரில் பார்க்க போது ஓ மை காட் இப்படிலாம் இருந்திருக்கும் போல் அப்படின்ட்டு நம்மளுக்கே ஒரு நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ கேப்சர் பண்ணுறேன். அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வரதும் வராததும் அவங்க இஷ்டம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஸ்டே பண்ண போகிறாங்க, இல்லைனா வாக் அவுட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை ரிலேட்டடாக வந்து வீடியோஸோ இல்லை இன்ஃபர்மேஷனோ நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் டாடா பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டிருக்கேன். அப்புறம் மெக்சிகோ லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டிருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் இன்டீரியர் ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். டெம்பிள் ட்ராவல் பண்ணுறது அது ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக ஒரு 3 டாபிக்ஸ் பற்றின வீடியோஸ் நான் வந்து போட போகிறேன். ஸோ அது ஆன் த ப்ராசஸில் இருக்குது. அது எல்லாமே சக்ஸஸாக ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ரிலேட்டடான 3 டாபிக்ஸ், அது மெயின் 3 டாபிக்ஸை பற்றின வீடியோஸு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மோட்டிவேஷ்னலாக இருக்கும், இன்ஸ்பைரிங்காக இருக்கும், ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ ஸ்டே டியூன். வேறு ஏதாவது டாபிக் வந்து இப்போ போடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது ரிலேட்டடாக வீடியோஸோ இல்லை இன்ஃபர்மேஷனோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் டாடா பாய். பாய்.